ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகீஸ் குக்கிங். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1.5 கப் ரைஸை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உதிரியாக இருக்கட்டும், அப்போ தான் வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். 1.5 கப் ரைஸுக்கு பெரிய சைஸ் அளவில் லெமன் 1.5 எடுத்திருக்கேன். ஸ்மால் சைஸ்னால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமாட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமாட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா செவந்து வரட்டும். இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம 2 டீஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதோட 5லேருந்து 6 கேஷ்யூ நட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகட்டும். இதுக்கு 3 காஞ்ச மிளகாவை காரத்துக்கு கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், இதுக்கு தேவையான அளவு. இது பண்ணும்போது ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம், கொஞ்சம் ஆறட்டும். அப்புறமாட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதோட விதைகள் எதுவும் ஆட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு வறுவல், சட்னி, தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.